நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குடமிளகா பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதாவது பொரியலாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம சப்பாத்திக்கு சைடிஷாகவும் சுட்டு சாப்பிட்லாம். எப்படி இருந்தது மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசாமல் இருந்திருப்போம். அந்த ஃப்ரெண்டு யாருன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி வந்து இப்போ லாஸ்ட்டு இயரே வந்துடுச்சு. இயர் முடிய போகுது. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 4 டேஸ் 5 டேஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஈகோ வந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு போய் பேசுங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் நினச்சாலும் பேச முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே. இப்பயே பேசி சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இப்போ வந்து நம்ம முட்டையை 2த்தையும் உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து கலரி விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பெப்பர் போட்டு நல்லா குடமிளகாவை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் தான் வந்து குடமிளகா அந்தளவுக்கு காரம்லாம் இருக்காது. முட்டை போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டை தவிர எனக்கு எந்த டிஷ்ஷும் இதில் போட்டு செய்யறதுக்கு தெரியாது. அப்புறம் சைடில் சப்பாத்தி போட்டு அழகாக எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா பஃபியாக வந்துச்சு. உங்களுக்கு வேணுமுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட ரெசிபி வந்து போடுறேன். பாய் பாய்.